ஆண்டவர் ஏன் வாயை கொடுத்துருக்காரு, உதடுகளை கொடுத்துருக்காரு? ஆண்டவரை துதிக்கணும், சோத்தரிப்பதற்காக. அல்லேலூயா. அதை விட்டு அடுத்தவங்களை புரணி பேசுவதற்காக இல்லை. 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் சாப்டர் 1 verse 13. அந்நாள் தன் இதயத்திலே பேசினார், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. அல்லேலூயா. அன்னாள் என்ற ஒரு சகோதரி இருந்தால், அன்னாளுடைய கணவருக்கு 2 மனைவி. அன்னாள் இன்னொருத்தி உடைய சக்கரத்தை. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அதனால் அவருடைய சக்களத்தை எப்போதுமே அன்னாளை பரியாசமாக பேசுவார். அதை தாங்கிக் கொள்ள முடியாதபடி அன்னாள் அழுவார், கணவன் தேற்றுவார். ஆனாலும் அவள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தாள். ஆண்டவருடைய சமூகத்தில் தன் இதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றினாள். அவள் வாய் மட்டும் பேசியது. இதை ஏலி பார்த்து கொண்டு காலையிலிருந்தே குடிச்சிட்டு எம்பட்டும் நீ இப்படியாக உளறிட்டே இருப்பா. அப்போ அவள் சொல்கிறாள், ஐயா, நான் கிளேசமுள்ள சகோதரி, கிளேசத்தோடு வந்திருக்கிறேன். என்னுடைய தவிப்பு, என்னுடைய நிந்தை, என்னுடைய அவமானம் எல்லாம் ஆண்டவர் ஒருவர் அறிவார். என்னை படைத்த தேவனிடத்திலே என் நிந்தையை, என் அவமானத்தை சத்தமாக சொல்ல முடியாதபடினால் என் மனசுக்குள்ள நான் சொல்லி ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுகிறேன் என்றார். உடனே அவர் சொன்னார், மகளே, நீ என்ன விண்ணப்பம் செய்தாயோ அதை ஆண்டவர் உனக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அந்நாளின் கண்ணீரை கண்டு அவர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்க தேவ பிள்ளையே, தேவன் உனக்கு அந்நாளை எப்படி கடாட்சித்து ஜெபத்தை கேட்டு அவருடைய மன்றாட்டை ஆண்டவர் அங்கீகரித்தாரோ, அதே போல் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ இந்த நாளில் என்ன காரணத்துக்காக உபவாசம் பண்ண தெரிந்து கொண்டிருக்கிறாயோ அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் நிச்சயமாக கேட்டு உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோபு புஸ்தகம் 27. யோபு புஸ்தகம் 27 3வது வசனம். என் உதடுகள் ஆமென். என் உதடுகள் தீமையை சொல்லுவதில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதில்லை என்று. அல்லேலூயா. இங்கே பாருங்க, யோபு சொல்கிறார், யோபுடைய நண்பர்கள் அநேக விதத்திலே அவரை ஏளனமாக பேசுகிறார்கள். அதை யோபு சொல்கிறார், என் உதடுகள் தீமை செய்வதும் இல்லை. எனக்கு எத்தனையுடைய உதடுகள் எப்படி இருக்கு? நீங்கள் பேசுகிறோம், உதடுகளினால் மற்றவங்களை தரக்குறைவாகவும் பேசுகிறோம், எவ்வளவு கேவலமாகவும் பேசுகிறோம். அல்லேலூயா. ஆனால் யோபு சொல்கிறார், என் உதடுகள் தீமை சொல்வதும் இல்லை, அடுத்தவங்களை பற்றி கேவலமாக பேசுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று. அல்லேலூயா. சிலர் கபட நாடகம் ஆடுவாங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் வேஷம் மட்டும் போடவே கூடாது. நாம் செத்து போன ஒரு சிலையை ஆராதிக்க வரவில்லை, ஜீவனோடு இருக்கிற தேவனை, இன்றைக்கும் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிற தேவனை தான் ஆராதிக்க வருகிறோம். அதனால் எல்லாருடைய உள்ளிருதயங்களையும் நன்றாக ஆராய்ந்து அறிகிற தேவனுடைய ஆண்டவர். என் நியாயத்தை தள்ளி விடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாகிற சர்வ வல்லமையானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக. என் ஆவி
பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலகு. அல்லேலூயா. யோபு 10 பாருங்க. நான் சாகு மட்டும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ஜீவன் அந்த தேவனிடத்திலே போய் சேரு மட்டும் என் உத்தமத்திலிருந்து நான் ஒரு காலம் விலகவே விலகு. அல்லேலூயா. இந்த வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த செய்தியை கேட்கிறவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. வெளியில் வேஷம் கொள்ளலாம், நம்ம உத்தமை உண்மை உள்ளவன் என்று. அல்லேலூயா. ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் போதும், யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொன்னால் போதும், 1000 வார்த்தை நம்ம அடித்து பேசுவோம். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தால் நித்தியத்தில் போய் சேர முடியுமா? நிச்சயமாக சேரவே முடியாது. அல்லேலூயா. ஒரு பெந்தைக்கோஸ்து அனுபவத்துக்குள்ளே வரும்போது எவ்வளவு பெரிய பரிசுத்தம், எவ்வளவு பெரிய உண்மை, உத்தமமாக நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உத்தமனாகிய யோபுக்கு அவருடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை கஷ்டங்கள், அத்தனை நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், சொல்ல முடியாத வியாதி, மனைவியை மோசமாக பேசுகிறார்கள், நண்பர்கள் அவர் செய்யாத பாவத்தையெல்லாம் சொல்லி சொல்லி இதனால் தான் உமக்கு இப்படிப்பட்ட வேதனை என்றெல்லாம் சொல்லி அவரை வேதனைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அதனால் அந்த உத்தமனாகிய யோபு கடைசி வரையிலும் தன்னுடைய உத்தமத்தை பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீதிமான்களுக்கு, நித்தியத்தில் போய் சேருகிறவர்களுக்கு நிந்தை வரும், அவமானம் வரும், உடம்படும், எல்லா விதத்திலும் ஆண்டவர் உன்னை சோதிப்பார். சோதித்து நீ சுத்த தங்கம் என்று விளங்கிய பிறகுதான் அந்த நித்திய பரலோக ராஜ்யத்தில் போய் சேர முடியும். அல்லேலூயா. அதனால் வெளி வேஷம்லாம் வேண்டாம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. தேவன் நம்முடைய எல்லா கிரியைகளையும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 12 2வது வசனம். அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமாப்பாய் பேசுகிறார்கள். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, அவரவர் தங்கள் தோழர்களோடு பொய் பேசுகிறார். பொய். ரொம்ப தோழர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அப்படி இருந்தாலும் என்ன செய்வாங்க? பொய் பேசுகிறது. இச்சக உதடுகளால் இருமனமாய் பேசுகிறார்கள். அல்லேலூயா. இச்சக உதடுகளால் இருமனம். அல்லேலூயா. எப்பவுமே ஒரு மனம் இருக்கணும். இங்கே எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க? இருமனமாக இருக்கிறாங்க. இவ என்ன சொல்கிறது? நான் என்ன கேட்குறது? இந்த ஊழியக்கார் என்ன சொல்கிறது? நான் என்ன கேட்குறது? அல்லேலூயா. இருமனமாக பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அல்லேலூயா. அதனால் அந்நிய பாஷை பேசுகிறோம், பல மணி நேரம் பேசுகிறோம், ஆண்டவரை ஆராதித்து துதிக்கிறோம், அடுத்தவங்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கெட்ட உதடுகளையும் பொல்லாத உதடுகளும் உள்ளவர்களாக இருந்தால் நாவை கர்த்தர் அறுத்து போடுவார்கள். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்படுவது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்போது எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவர்களை காத்து சுகமாய் இருக்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, அமைதலாக இருக்கிற பிள்ளைகள், பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைகள், விரோதமாக சும்மாவே சாத்தான் எழுதுவான். இங்கே சும்மா போனால் கூட சத்துருவானவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான், ஏதாவது கிண்டல் பண்ணுவான், ஏதாவது கேலி பண்ணுவான். அல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்களை நான் நிர்மூலமாக்காதபடி என் பிள்ளைகளை அவமானமாக பேசுகிறவர்களை தண்டிக்காமல் நான் இருக்கவே மாட்டேன். அல்லேலூயா.
அதனால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் நல்ல விசுவாசிகளுக்கு விரோதமாக நம்ம நாக்க அதில் நீட்டி எதுவும் பேசக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிப்போம். ஊழியத்துக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணா, ஒரு சபையில் நம்ம சேர்ந்திருக்கும் போது சபை ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். சபையில் பிரச்சனைகள் ஏற்படும் போது அதிகமாக உபவாசம் செய்து ஜெபிக்கணும். ஏன்னா சபை யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. சபை யாரு ஸ்தாபிக்கிறது? கர்த்தர் ஸ்தாபிக்கிறார். கர்த்தர் சபையிலே நெருக்கடிகள் சோதனை வரும்போது கர்த்தருக்கு விரோதமாக நம்ம செயலாற்றுவோமானால் நிச்சயமாக தண்டனையை அடையாமல் நம்ம போவதே கிடையாது. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, சபைகளுக்கு விரோதமாக நம்ம எந்த செயலும் செய்யவே கூடாது. அதே போல் சபையில் இருக்கிற சகோதரிகள் ஏழ்மையாக கஷ்டத்தோடு இருக்கும்போது அவர்களுக்காக நம்ம கண்ணீர் விட்டு செபிக்க வேண்டும். அவர்களை ஏளனம் பண்ணுவதோ அவர்களை கேலி பண்ணுவதோ நமக்கும் ஆண்டவர் பிள்ளைகளை எல்லாம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரை நாம் என்ன செய்யணும்? தாங்கி தான் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. உதடு இருக்கிறது என்பதற்காக யாரையும் உதாசீனமாக பேசவே கூடாது. சங்கீதம் 31 18வது வசனம். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசிட பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. அல்லேலூயா. இந்த வேதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடு இகழ்ச்சியோடு கடினமாய் பேசின பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. அல்லேலூயா. ஒருவர் நீதிமானாக இந்த உலகத்திலே வாழ்கிறார், நீதிமானாக ஊழியம் செய்கிறார் என்றால் அவருக்கு விரோதமாக பேசுகிற எல்லா உதடுகளையும் ஆண்டவர் கட்டப்பட்டு போவதாக என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதனால் எந்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, வாய் திறந்து இஷ்டத்துக்கு நம்ம பேசவே கூடாது. ஆண்டவர் கேட்பார், இந்த ஊழியக்காரனுக்காக எவ்வளவு நாள் ஜெபித்தார். சில நேரத்தில் பாருங்கள், ஊழியக்காரர்களுக்கு சில பிரச்சனை வரும்போது ஆண்டவர் நல்ல ஞானமுள்ள விசுவாசிகளிடத்தில் பேசுவார், இந்த ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. பாருங்க, அடியனோடு நான் அநேகருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஒரு ஊழியக்காரரை பற்றி அதிகமாக இவருக்காக ஜெபம் பண்ணு அப்படி என்று ஆண்டவர் சொன்னார். நானும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். அல்லேலூயா. அதிகமாக அவரை பற்றி நான் விசாரிப்பதில்லை, ஆனால் ஜெபம் பண்ணுவேன். பாருங்கள், கடைசியில் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய இக்கட்டு. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபி என்று சொல்லும்போது, நம்ம ஜெபிக்கும் போது அவங்க இக்கட்டில் அவங்க அறியாமல் தெரியாமல் ஏதாவது பிழை செய்திருந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பார். நீங்கள் பாருங்கள், உலகத்தில் உள்ளவை சாதாரணமானவை எவ்வளவோ கோடி கோடியாக பணங்களை வைத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் பிசாசுக்கு யார் மேலே கண்ணு? உண்மையோடு உத்தமத்தோடு 30 வருஷம் 40 வருஷம் ஊழியம் செய்து ஊழியத்துக்காக ஜீவித்து கொண்டிருக்கிறவங்க மேலாக தான் அவனுக்கு கண்ணு. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யணும்? ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம பக்கத்தில் உள்ளவங்க, நம்ம விசுவாசிங்க. இன்றைக்கி அநேகர் இருக்கிறாங்க, சபைக்கு ஜெபிக்க மாட்டாங்க, ஊர் உலகத்துக்கெல்லாம் ஜெபிப்பாங்க. சபையில் உள்ள ஏழை சகோதரிகளுக்கு ஜெபிக்க மாட்டாங்க. ஏன்? நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது கிடையாது. நம்ம பிள்ளைகள் எவ்வளோ பாவம் செய்கிறாங்க. இவங்களாம் நினைக்கிறது பிள்ளைகளெல்லாம் ரொம்ப பரிசுத்தம். அல்லேலூயா. முதலில் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அழுது புலம்பி கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லாட்டி பிள்ளைகளும் பாதாளம்தான்,
விசுவாசியா நீங்களும் பாதாளத்தான் போட்டிருக்கணும். அல்லேலூயா. லாபா ஷாபா லாபா ரீகோ சீகா லாபா. சங்கீதம் 120. சங்கீதம் 120. ரெண்டாவது வசனம். ஆமாம். கர்த்தாவே, பொய் உதடுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுகிறோம்? அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கபடு நாவு எப்படி இருக்குது? கபடான நாவு, பொய் பேசுகிற நாவு. அல்லேலூயா. திருட்டு நாவு. அத்தனை பாவமும் நம்மிடத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. அத்தனை பாவமும் நம்ம பெந்தகோஸ்து அனுபவம் நீங்கள் சொல்லிட்டு இருக்க நம்மகிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தாவே, பொய் உதடுகளும் கபட நாவுகளும் என் ஆத்துமாவுக்கு ஆத்துமா தப்புவியும். அல்லேலூயா. கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? அல்லேலூயா. அதனால் கபடமாக பேசி திருட்டுத்தனமாக ஜீவித்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன செய்யப்படும்? பலவாளுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகள் எரிக்கும் தழலுமே கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை நாள் தான் ஆண்டவரை ஏமாற்ற முடியும்? சபையை ஏமாற்ற முடியும், ஊழியக்காரனை ஏமாற்ற முடியும். அல்லேலூயா. இப்படியா பாருங்க, ஆண்டவர் ரொம்ப பொறுமை உள்ள தேவன். அவர் பொறுமையாக இருக்கிறார் என்பதற்காக நீ கபட நாவு உடையவளாக கபட நாவு உடையவனாக நாடகம் ஆடிக்கொண்டிருந்தால் ஒரு நாள் அந்த நாடகத்துக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சூறை செடிகளை எரிக்கும் தழலே கிடைக்கும். என்ன கிடைக்குமா? தழல். சூறை செடிகளை எரிக்கும் தழல். பிறகு என்ன கிடைக்கும்? இப்படிப்பட்ட பொய் புரட்டு பித்தலாட்டம் பேசிட்டு இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. ஒயரே வாயை திறந்தா பொய் புரட்டு பித்தலாட்டம். அவரை ஏமாற்றுவது, இவரை ஏமாற்றுவது, சபையை உடைப்பது, இந்த சபையில் இருக்கிறவங்க அந்த சபைக்கு கொண்டு போகிறது, இப்படிப்பட்ட கபட நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சபை கர்த்தருடையது என்று மட்டும் நினைவு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சபை ஒரு ஊழியக்காரனு சபையே கிடையாது. அது தேவனுடைய சபை. தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. 7 வகையான சபை இருக்கிறது. ஒவ்வொரு சபையிலும் குறை இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் பாருங்க, அல்லேலூயா சோத்திரம். நான் வேதத்தில் படித்தேன். இந்த பாபிலோனில் கூட சபைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாபிலோன் எப்படிப்பட்ட பாவம் நிறைந்த தேசம். அங்கே கூட சபையை ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு ஏற்படுத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. நாம யாரையுமே நீதியை சரி கட்டுற மாதிரி பேசவே கூடாது. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உன் பாவத்தை பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்தினால் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். அதை விட்டு விட்டு அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது ஒரு லாபமும் கிடையாது. அல்லேலூயா. இது அரசியல் கட்சி கிடையாது, தேவனுடைய சபை. அல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைக்காக நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 7வது வசனம். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இதயமோ
அப்படி அல்ல. அல்லேலூயா. ஞானிகள் பரிசுத்தவான்கள் எப்போதுமே ஞானத்தை தான் பேசுவாங்க, பரிசுத்தத்தை தான் பேசுவாங்க. அல்லேலூயா. ஆனால் மூடன் இதயமோ அப்படி அல்ல. துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. அதனால் துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. பலியிலேயே இருக்குது தேவனுடைய பிள்ளைகளை, ஆராதனையிலும் இருக்கிறது. எப்படி தேவனை ஆராதிக்கணும்? நம்முடைய சபையிலும் இருக்கிற அருமையான பிள்ளைகள் ஆராதிக்க வரும்போது உபவாசம் பண்ணி தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவித்து கொண்டு ஆண்டவருடைய சபையிலே ஆண்டவரை ஆராதிக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆராதனை நடக்கும்போது தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை செய்தார்கள். தேவன் அவர்களை அடித்தார். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆரோனுடைய பிள்ளை என்று ஆண்டவர் பார்க்கவில்லை. அல்லேலூயா. தீட்டான அக்கினியை, அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனாலே தேவன் அதே இடத்தில் அவர்களை அடித்து போட்டார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. 2 சகோதரர்கள் காயின் ஆபேல் பலி செலுத்துகிறார்கள். காயினுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. ஏன் இந்த காயினுக்கு பொறாமை, எரிச்சல்கள்? பாருங்க, தேவன் ஏலியனுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை, ஏன் ஜெபத்தை கேட்கவில்லை? பொறாமை கொள்ளக்கூடாது, எரிச்சல் கொள்ளக்கூடாது. காயினை போல நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் விண்ணப்பம் கேட்கப்படவில்லை? ஆண்டவர்கிட்ட பணிந்து குனிந்து விழுந்து உருண்டு ஆண்டவரை ஏன் அப்படி என்று கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு விளக்கத்தை கொடுப்பார். அல்லேலூயா. காயினை போல எடுத்தேன் உடைத்தேன் எல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பலியிடும்போது ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அந்நிய அக்கினி வரவே கூடாது, சினிமா பாடல் வரவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சினிமா பாடலும் பாடுகிறார், இங்கே ஆராதனை செலுத்துகிறார். எப்படி தேவன் அங்கீகரிப்பார்கள் பலியை? நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. நமக்கென்று ஒரு பாடல் இருக்குது, நமக்கென்று ஒரு ஆராதனை இருக்குது. எப்படியும் ஆராதிக்கலாம், எப்படியும் துதிக்கலாம் என்று ஆண்டவர் ஒரு இடத்தில் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. பரிசுத்தத்தோடு தான் ஆண்டவரை துதிக்கணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள், அல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம். உலபா ஷம்பலபா ரீகோஸ். பிரசங்கி 10வது அதிகாரம், பிரசங்கி 10வது அதிகாரம் 12வது வசனம். ஞானியுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விளங்கும். அல்லேலூயா. ஞானியுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள். அல்லேலூயா. எப்போதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியர் செய்கிற பிள்ளைகள், விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கணும்? தயவு இருக்கணும். ஒருத்தங்க உண்மையிலே கஷ்டப்பட்டு வர்றாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. ஸோ ஞானியுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனை விளங்கும். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, மூடனை போல இருக்கக்கூடாது. பகுத்தறிவு நமக்கு வேணும். யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாது என்ற பகுத்தறிவுகளும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலர் பெருமைக்கெல்லாம் உதவி செய்வாங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் வஞ்சகர்கள், வஞ்சகமுடைய ஆவிகள் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. எது நல்ல ஆவி, எது கெட்ட ஆவி என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆனால் ஞானியுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுகும். அல்லேலூயா. மூடன், பொல்லாதவன், பொய்யன் ஆண்டவரை ஆராதனை செய்தால் தேவன் அவனையே அடிப்பார். எந்த பாவியையும் ஆண்டவர் சும்மா விடுவதே கிடையாது. அல்லேலூயா. பொருளுக்காக
வேஷம் போட்டுட்டு எல்லாம் அலையக்கூடாது. தேவனுடைய அழைப்பு இருக்கு. அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அழைக்கப்பட்ட இடத்திலே நிலை நிற்பவர்களும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அல்லேலூயா. அதனால் கடைசி காலம். அல்லேலூயா. நான் இன்றைக்கு அறிஞரை பார்க்குறேன். இந்த ஆலயத்தில் வரும்போது எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவாங்க. இன்றைக்கி ஒயிட் அண்ட் ஒயிட்டு கிடையாது, எல்லாம் தங்கமல்லி. அவங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் வந்துவிடும். என் ஆண்டவர் இப்படியாக பேசினார், உன் மகளுக்கு தங்கத்தை போடு, உன் மகனுக்கு வெள்ளியை போடு, நீ சூட்டு போட்டு தான் போட்டுட்டு அலையணும். புதிய புதிய ரெவலேஷன் வெளிப்படுத்தலாம் வந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தடவை சொன்னதுதான், மறு தடவை அப்படி இப்படி பேசுவது தேவனுடைய ஆவி கிடையாது. அல்லேலூயா. பிள்ளையாமுக்கு ஒரு தடவை சொன்னார், அவங்க என் ஜனங்கள், என் பிள்ளைகள், அவங்களுக்கு விரோதமாக பாலாக்கோடு சேர்த்து போகாத. அல்லேலூயா. இவன் மறுபடியும் போனான். பேச முடியாத கழுதையும் வாயத்திலிருந்து பேசி கடைசி அவன் முடிவென்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை கூட்டு போட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ ரகபா ஷேகலபா ரீகோ ஷேகபோ ஏகவலா கதுலா காஷி கரபோ. ஐசியா சாப்டர் 6, ஐசியா 6வது அதிகாரம் 5வது வசனம். அப்போது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஐசையாவை ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறான், தான் ஆண்டவரே என்னை அழைத்திருக்கிறீர்கள், நான் அசுத்தமான உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் நாவுகளெல்லாம் அசுத்தமானது. இந்த அசுத்தமான ஜனங்கள் மத்தியிலே அசுத்தமானதை பேசிக்கொண்டிருக்கிறேனே. அப்போது கேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தடலை எடுத்து தன்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இப்படிப்பட்டவங்க, அசுத்த உதடு தான், பொல்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறவங்க தான் பொல்லாதவங்க. அல்லேலூயா. ஆனால் முழுகி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு உன் உதடு அந்நிய பாசை பேசுகிறது. தேவன் உன் உதடை தொட்டார். அல்லேலூயா. தொட்ட பிறகு நீ எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. நாவை தொட்ட பிறகும் நீ இல்லாத பொல்லாத வார்த்தையெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருந்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாக பல்லவ ராஜ்யத்தை நீ எடுத்துக்கொள்ளப்படவே மாட்டான், பாதாளத்துக்கு தான் போவோம். அல்லேலூயா. அதனால் அப்போது ஏராவிலும் ஒருவன் பலிபீடத்திலிருந்து என் கையிலே பிடித்திருந்த குரட்டால் என் நெருப்பு தடலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று. அல்லேலூயா. என்னானது? அக்கிரமம் நீங்கிட்டு உன் பாவம் நிவர்த்தியானது. இப்போ நீ எப்படிப்பட்டவன்? பரிசுத்தவன். அல்லேலூயா. உடனே அவர் சொல்கிறார், ஐயா என்னை அனுப்பும், நான் போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளையே, அந்நிய பாசைப்பட்டு அசுத்தமான உதடுகள், தேவனுக்கு பிடித்தல்லாத குடி, வெறி, அல்லேலூயா, பொய் பேசுகிறது, பித்தலாட்டம், அதற்குரிய தண்டனை இந்த உலகத்தில் கேட்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா, இந்த இடத்துல ஒன்று பேசுனேன், அந்த இடத்துல ஒன்று பேசுனேன், என் பிள்ளை முன்னால் ஒன்று பேசுகிறேன், ஊழியக்காரர் முன்னால் ஒன்று பேசுகிறேன், மனைவி முன்னால் ஒன்று, கணவன் முன்னால் ஒன்று, பித்தலாட்ட பொய்யெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேஷம் ஆண்டவர்கிட்ட ஈடுபடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகம் இறங்கும் போது நல்ல உனக்கு உடனே தெரியும், நான் அசுத்த உதடு உள்ளவன், போலியான வாழ்க்கை வாழ்ந்தேன் ஆண்டவரே. அல்லேலூயா.
எல்லாரும் பார்ப்பாங்க, என்னப்பா இந்த அம்மா அவ்வளவு பக்தி அவ்வளவு வைராக்கியம் ஓடினாங்க, இப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் செய்துட்டு இருந்திருக்கிறாங்களே. அல்லேலூயா. அனைவரும் முன்னாலும் நீ வெட்கப்பட்டு போறதுக்கு முன்னால எத்தனை பெரிய பாவியா இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பாயனால் நித்தியமும் கிடைக்கும், நரக தண்டனை கிடைக்காது. இந்த உலகத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உலாபா ஷேக் அலாபா ரீகோ ஷேக் அபுக்கு 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 16வது வசனம். நான் கேட்டபோது என் குடல் குழம்பிட்டு, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிட்டு, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இடைப்பாறுதல் அடைந்தேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நடந்து போகும்போது, நம்முடைய ஆண்டவர் உன்னை நோக்கி வரும்போது, அல்லேலூயா, அவர் சத்தத்தை நீ கேட்கும்போது, பக்தன் சொல்லார், நான் கேட்டபோது என் குடல் குழம்பிட்டு, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலைமையிலே நடுங்கி. ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை இறங்கும் போது பாருங்க, நீ ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் அக்கிரமங்கள் செய்கிறவர்களாக இருந்தால், அல்லேலூயா, ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கும் போது அசுத்த உதடுகளோ அசுத்தமான ஜீவியமோ நீ ஜீவித்து கொண்டிருந்தால் உடம்பு எப்படி இருக்கும்? நடுங்கும். அநேக வியாதிகள் வரும், அநேக பிரச்சனை வரும். அல்லேலூயா. இவைகள் அனைத்தையும் தாங்கி முழுமையாக முற்றிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து கொண்டே இருக்கும்போது, அல்லேலூயா, உனக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. பாருங்க, அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலன் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமல் போனாலும், கிடையில் ஆடு மாடுகள் முதலானவற்றை இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட இக்கட்டுகள், எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் நழுவி விழக்கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்திலே வழுக்குதல் இருக்கவே இருக்கக்கூடாது. நாம் வழுகி விழும்போது தான் அநேக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம பெறாமல் போகிறோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம திடமனதோடு நாம் பெற்ற அபிஷேகம், நாம் தொடங்கிய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோமானால், அல்லேலூயா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறும். எப்போதுமே மகிழ்ச்சி தான், எப்போதுமே சந்தோஷம். அல்லேலூயா. நீ வழுகி விழும்போது, அல்லேலூயா, பித்தலாட்டங்கள் போய் நேரத்துக்கு தகுந்த வேஷம் தரிக்கும் போது தான் அநேக பிரச்சனையும் வாழ்க்கையில் வரும், இக்கட்டுகள் வரும். எப்படிப்பட்ட இக்கட்டுகள் வந்தாலும் உன் ஆரம்பித்த நிலைமையிலே இருந்து நீ இன்னும் பரிசுத்தத்தோடு வாழ்வாயானால் எப்போதும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போல் மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்கப்படுவார். அல்லேலூயா. நீ உன்னுடைய பிரதிஷ்டையிலே உத்தமத்திலே உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது, அல்லேலூயா,
உன் உதடுகளால் பிறர்களை பற்றி ஏளனும் கேலி பேசாதபடி உன் உதடுகளை காத்து ஆண்டவராகிய தேவனை எப்போது துதித்து ஆராதித்து கொண்டிருக்கும் போது அல்லேலூயா உன் பெலன் அவர் என் கால்களை மான்காளைகளைப் போல் மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்கப்பட்டார். அல்லேலூயா உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த அதிகாரிகளாக உங்களை உயர்த்துவார். அருமையான வாலிப பிள்ளைகளை உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால் கால்கள் தள்ளாட விடவே கூடாது. அல்லேலூயா. எப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமோ அந்த நாளிலிருந்து பரிசுத்தமும் உத்தமமாக நடக்கும்போது தேவன் உன்னை உயர்ந்த நிலைமையில் வைப்பாரே ஒழிய உன்னை ஒரு நாளும் தாழ்த்தவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை தள்ளாட விட மாட்டார். அதான் மேத்யூ 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது மத்தேயு 15:8 அல்லேலூயா. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியாளர் பாருங்க, எல்லாருடைய உதடுகள் எல்லாருடைய இதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வேத பொய்யா சொல்லும் இந்த ஜனங்கள் அல்லேலூயா தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இதயமோ வெகு தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, வீட்டில் என்ன நடக்குது அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். தேவ வசனம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த சிந்தனை இல்லை. அந்த சிந்தனை இருந்தால் அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலர் பேசிக்கொண்டு இருக்கிறார் தேவனுடைய வார்த்தையை. தாயின் கற்பத்திலே நடக்க முடியாத சப்பான். அல்லேலூயா. அவனை உற்று பார்த்து சொல்கிறார், இவன் தெய்வீக சுகத்துக்கு ஏற்றவன். எழுந்து நிற்கிறான், நடக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது வீட்டுக்கு நீ வெறுமையாக போகவே கூடாது. நீ வெறுமையாக போவாயானால் உன் மனசு இந்த இடத்துல இல்லை, நீ பேருக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாய். அல்லேலூயா. நீ வீட்டுக்கு போகும்போது உன்னுடைய முகம் மலர்ச்சியாக இருக்கணும். நீ எதற்காக தேவ சமூகத்தில் வந்தாயோ வீட்டில் போனால் அது கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா நம்ம செத்து போன தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, எப்போ தேவ சமூகத்துக்கு வந்தாலும் சரி ஆண்டவர் உலாவுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். என்னை தொட்டா சுகவீனத்தோடு பலகீனத்தோடு வந்திருக்க பிள்ளைகள், என் பலகீனத்தை அகற்றினார். என் வீட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை, என் பிரச்சனை நீக்கினார். விசுவாசத்தோடு போங்க, தேவன் உங்களோடு வருவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உதடுகளை அந்நிய பாசை பேசி உதடுகளை உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காதுங்க. அல்லேலூயா. கண்களை மூடுவோம். உலாபா ஷாகா லாபா ராகோ சீக்கா லாபா ரீகோ சீக்கா. சரி சர்ச்சுட்டு ஜோமனுங்க. உண்மை மகிமைப்படுத்த முடிய நாம் அதை உயர்த்த ஆண்டவரே, நீ கொண்டு